கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். குடும்பத்தில், வியாபாரத்தில், வேலையில், எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு நிலைத்திருப்பு தேவைப்படுகிறது. சரீர ஆத்துமாவில், ஜீவனில், இல்லையா? நம்ம நிலைத்திருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வேத புஸ்தகம் பரிசுத்த ஆவியார் என்ன எழுதுகிறார் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று நம்ம அறிந்து முதல்ல செயல்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? அவர் எப்படியெல்லாம் விரும்புகிறார்? எதற்காக இந்த மனிதனை உண்டாக்கினார்? மனிதனுக்கு உண்டாக்கி தாம் இந்த மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் எழுதுறாரு, உலகமும் அதன் இச்சை. உலகம் அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், அது ஒரு நாள் நிலைத்திருக்காது. ஆனா யார் நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் இது தேவனுடைய சித்தமா, தேவன் இதை விரும்புகிறாரா, இதனுடைய காரியம் என்ன, இது எது வரைக்கும் நம்மளை இழுத்து கொண்டு போகும், நாம் அதை அறிந்து செயல்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தையும் உலக இச்சையும் கொண்டு வந்து சாத்தான் ஒவ்வொரு மனிதர்களை சோதிப்பான். நீங்க தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை குறித்து அவன் உங்களை காவலிலே போடுவான். அதையும் வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் உள்ள இச்சைகளை நாம் அடிமையாகாதபடி தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதாய் இருந்தால் நாம் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய சட்டைக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்திருப்பார். ஐயோ, நம்மளை இந்த உலகத்துல எல்லாரும் வெறுத்துறோம், பரவாயில்ல, இயேசு நமக்கு பலனாய் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இதை மறந்து போகக்கூடாது. யோவானுக்கு ஆவியானவர் எழுதின இந்த வார்த்தைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தம்தான் நிலை நிற்கும். சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், சித்தத்தை அறிஞ்சு செயல்படுவோம். எது சித்தம் அதன்படி நடப்போம், கர்த்தர்ட்ட கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும், வெற்றியை தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.